ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களுக்கு உங்கள் உங்கள் அன்பு சாய்ராம்ஜி அப்பா வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை வண்டலூரில் இருந்து பேசுகிறேன். அநேக பிள்ளைகள் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வருகின்ற பொழுது பெண் பிள்ளைகள் இந்த தலைமுடியை லூஸ் ஏர் என்று சொல்வார்களே, அப்படி அலங்காரம் செய்து வருகிறார்கள். அது பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, நல்ல நல்ல ஒரு ஒரு விழாக்களுக்கு அல்லது ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அப்படி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் தேவையில்லாத இடத்திற்கு, ஒரு துக்க காரியத்திற்கு செல்லுகின்ற பொழுது இப்படியாக அலங்காரம் செய்து கொள்கிறார்கள் அநேக பிள்ளைகள். அதை பார்த்து வருத்தமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது அது மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடியது. முடி என்பது ஒரு ஆண்டனா என்று சொல்வார்களே, அந்த ஃப்ரீ ஹேர், அந்த அலங்காரமானது அந்த இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது துக்க காரியங்களுக்கோ அல்லது தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கின்ற பொழுது இப்படி செல்லாதீர்கள். கண்டிப்பாக செல்லவே கூடாது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதருக்கு, ஒரு பெண்ணிற்கு முடி என்பது அந்த முடியினுடைய முனை ஆண்டனா போல. ஒரு உதாரணத்திற்கு, முடியை விரித்து விடுவது எந்த உறவும் வேண்டாம் என்பதை குறிக்கிறது. ஆகையினால்தான் இறந்தவர் வீட்டிலும் பிணத்தின் பின்னும் தலைவிரி கோலமாக செல்வார்கள். அதன் பொருள், என்னவரே சென்றபின் எனக்கு ஏது உறவு, இனி எந்த உறவும் எனக்கு இல்லை என்பது ஆகும். மேலும் தலைமுடியின் நுனி வழியாக ஆத்ம சக்தி வெளியேறுகிறது, உள்ளேயும் வருகிறது. நல்ல அல்லது தீய அந்த உணர்வுகள், அந்த அதிர்வுகள் வந்து செல்வதற்கான ஊடகம், மீடியம் போன்றது முடியினுடைய நுனி. மேலும் சன்னியாசிகள் மொட்டை அடித்துக் கொள்வது இதற்காகத்தான். இதுவும் ஒரு காரணம். ஏனென்று சொன்னால், வெளியில் இருந்து பெறுவதற்கும் ஒன்றும் இல்லை, நம்மிடமிருந்து போவதற்கும் ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சன்னியாசிகள் மொட்டை அடித்துக் கொள்கிறார்கள். ஆகையினால்தான் முற்காலத்தில் நுனி முடி வெளியிலே தெரியாமல் இருக்க நார் அல்லது குஞ்சலம் கட்டிக்கொள்வார்கள் பெண்கள். ஆகையால் தலைவிரி கோலத்தை தவிர்ப்போம். இது உறவின் மீதான பிடிப்பை அறுக்கக்கூடியது. பின்னல் இதன் அமைப்பு திரிவேணி சங்கமத்தை ஒத்தது. 3 நதிகள் சேருகின்ற பொழுது 2 நதிகள், அதாவது கங்கை, யமுனை, கண்களுக்கு அது புலப்படுகின்றன. ஒரு நதி சரஸ்வதி மட்டும் புலப்படுவது இல்லை கண்களுக்கு. இது போலவே பின்னலின் 3 பகுதிகளில் 2 பகுதிகளே புலப்படுகின்றன. பின்னலின் வலது பிறந்த வீடு, பின்னலின் இடது புகுந்த வீடு. நடுப்பகுதியாக இருக்கிற பெண் தன்னை மறந்து, தன்னை மறைத்து, இரு வீட்டாரையும் இணைத்து அழகுற தோற்றமளிக்க செய்வதே இதனுடைய பொருளாகும். தன்னை முன்னிறுத்தும் பெண்ணை காட்டிலும், தன்னை முன்னிறுத்திக் கொள்கின்ற பெண்ணை காட்டிலும் தன் குலத்தை முன்னிறுத்துபவளே உயர்ந்த பெண் ஆவாள். ஆகையினால் பின்னல் வெறும் அலங்காரம் அல்ல, வாழ்வினுடைய தத்துவமே அதுதான். ஆகையினாலே அழகு சாய் சொந்தங்களே, அன்பு பெண் பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதிரி துக்ககரமான வீட்டிற்கோ அல்லது நெகட்டிவிட்டி இருக்கின்ற அந்த இடங்களுக்கோ செல்லுகின்ற பொழுது தலைவிரி கோலமாக செல்ல வேண்டாம். அது உங்களுடைய ஆண்டனா. அந்த ஆண்டனாவின் மூலமாக நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி தீய சக்திகள், கெட்ட ஆத்மாக்களுடைய அந்த அதிர்வலைகள் அதன் மூலமாக வந்துவிடும். ஆனால் நல்ல இடங்களுக்கு, முக்கியமான ஒரு நல்ல விழாக்களுக்கு, ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அப்படி இருந்து போகலாம். அது அழகுதான். ஆனால் முடி உதிராமல் பார்த்து கொள்ள வேண்டும்.
கழண்டு போய் எங்கு பார்த்தாலும் கிடக்க வேண்டாம். அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓம் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து.